புதன்கிழமை சிராஸ் தாமன் மிலாத்தியில் 22 வயது மாணவி அடுக்குமாடியிலிருந்து விழுந்து மரணமடைந்த சம்பவம் பகடிவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தில் மகள் பகடிவதைக்கு ஆளானதாக கூறி அவரின் தாய் புகார் செய்திருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபடில் மார்க்கஸ் கூறினார். திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சுறுத்தும், துஷ்பிரயோகம் அல்லது அவமதிக்கும் வார்த்தைகள் அல்லது தகவல் தொடர்பு ஆகியவை குற்றங்களாக கருதப்படும். அதே சமயம் ஒரு நபருக்கு துன்பம், பயம் அல்லது எச்சரிக்கையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அச்சுறுத்தல், துஷ்பிரயோகம் அல்லது அவமதிக்கும் செயல்களை பயன்படுத்துவதும் ஒரு குற்றமாகும். இக்குற்றங்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்பதை பாடில் சுட்டிக்காட்டினார். 22வது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் அம்மாணவி புதன்கிழமை அதிகாலை அடுக்குமாடியின் பின்பக்க நடைபாதையில் சடலமாக மீட்கப்பட்டார். அதே நாளில் இன்னொரு மாணவரும் அதே அடுக்குமாடியிலிருந்து விழுந்து மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. 21 வயது அம்மாணவரின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லாததால் அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டது. இருவருமே துங்கு அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி பல்கலைக்கழக மாணவர்கள் ஆவர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.